வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முத்தூரிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டரில் மேட்டாங்கட்டு வலசை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நம்ம சைட்டுக்கு தான் வந்து தென்னை மரத்துக்கு சொட்டுநீர் போட வந்திருக்கோம். இது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து எல்லாமே அளந்து கொடுத்துட்டு மெட்டீரியலாக எழுதி கொடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ மெட்டீரியல் எல்லாமே வந்துருச்சு. மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சில் வந்து 18 லென்த்தும் 2.5 வந்து 18 லென்த்தும் அதே மாதிரி லேட்ரு பார்த்திங்க அப்படின்னா 700 மீட்டர் எழுதி கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாமே வந்துருச்சு. பட் என்னென்னா கஸ்டமர் வந்து எனக்கு 2.5 வேண்டாம், எனக்கு 2 இன்ச்சே போதும், நான் ஃப்யூச்சரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னனால மட்டும்தான் ப்ரெஷர் லைனும் 2 இன்ச்சிலேயே போட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இல்லை அப்படின்னா ப்ரெஷர் லைன் எப்போவுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா 2.5 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2.5லேருந்து தான் நம்ம வந்து சொட்டுநீர் ரோஸ் போடுறதுக்கு வந்து அந்த லேடர்லாம் போடுறதுக்கு 2 இன்ச்சு வந்து ரெடியூசர் பண்ணி போடுவோம். ஸோ கஸ்டமர் கேட்டதுனால மட்டும்தான் ஃபுல்லாகவே எல்லாமே 2 இன்ச்சில் போட்டு கொடுத்துருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 90 தென்னை மரத்துக்கு வந்து நம்ம டேப் வந்து போட வந்திருக்கோம். ஸோ மெயின் லைன் ஒன்று எடுத்துகிட்டு அதிலிருந்து 2 கேட்டு வாலாக பிரித்து 45 மரத்துக்கு ஒரு கேட்டு வாலும், அதே சமயம் இன்னொரு 45 மரத்துக்கு ஒரு கேட்டு வாலும் 2 கேட்டு வாலாக வச்சு நம்ம வந்து லைன் எடுக்க போகிறோம். இந்த மெயின் லைன் பார்த்தீங்க அப்படின்னா அதை 2.5 இன்ச்சு கேட்டு வால் வந்து ஒன்று வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா நான் மடை பைப்பு எடுக்கிறக்காக வந்து ஒரு 2 இன்ச்சு பைப் வச்சு அதிலிருந்து ஒரு பெண்டு போட்டு ஒரு பால்வால் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஏன்னா தென்னம்புள்ள வந்து சின்னதாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்ம ஏதாச்சும் விவசாயம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸோ லேடரை வச்சுலாம் பாத்தியில் வந்து தண்ணி பாய்க்க முடியாது. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த மடை பைப்பு வந்து வச்சுருக்கோம். எதுக்காச்சும் நாளைக்கு வந்து ஏதாச்சும் விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு வந்து தென்னமுள்ள வர்ற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மடை பைப் வந்து வச்சுருக்கோம். நாளைக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் அந்த மடை பைப்பு வந்து லாஸ்ட்டில் ஒன்று அதே மாதிரி சென்ட்ரல் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். மொத்தமாக 9 வயல் இருக்குது. அதில் 5 வயலுக்கு ஒரு பால் வால்வும் 4 வயலுக்கு ஒரு பால் வால்வும் வச்சுருக்கோம். காலையில் பார்த்திங்க அப்படின்னா 6 மணிக்கே வந்துவிட்டோம். ஏன்னா வெய்ய நேரத்தில் வந்து இந்த வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காலையில் 6 மணிக்கே வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 மணியில் அப்படிங்கிற முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். 90 மரத்துக்கு நம்ம தென்னை மரம் வைக்கும்போது அந்த தென்னை மரத்தோட இடைவெளி பார்த்திங்க அப்படின்னா 30 ஃபீட், அதாவது 30 அடி இல்லை 25 அடி, அதுக்கு கம்மியான அடி 20 அடி இல்லை 15 அடி அந்த இதில் நிறையா மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க அப்படின்னா காய் வந்து சரியாக பிடிக்காது. காய் வந்து நல்லா சிறுத்து போயிடும். ஸோ நல்லா அடர்த்தியாக நல்லா வரணும் அப்படின்னா 30 அடிக்கு ஒரு தென்னை மரம் வச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லபடியாக காய் நல்லா பெருசாகவும் வரும், காயும் காப்பு அதிகமாகவும் காய்க்கும். நம்ம பைப் லைனில் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். பால்வாலும் எல்லாமே ஒட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேடரை மட்டும் போட்டால் போதும். லேடர் பார்த்திங்க அப்படின்னா 3 மரத்துக்கு ஒரு டேப் போட்டுட்டிங்கன்னா தான் தண்ணி வந்து கரெக்டாக பாயும். அதாவது ஒரு பால்வால்வுக்கு 50 மரம் கணக்கு பண்ணி போடலாம். அதே சமயம் 3 மரத்துக்கு ஒரு லேட்ரு, அதாவது ஒரு லேட்ரு வந்து இழுத்து விட்டு இந்த லேட்ரில் 3 டேப் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து சரியாக பாயாது. இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ணிட்டு ப்ரெஷர் தண்ணி எப்போ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். மோட்டர் ஆன் பண்ணியாச்சு, தண்ணி ப்ரெஷரும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம இந்த பைப்பில் டம்மியை போட்டு அடைச்சிட்டு லேட்ரில் எவ்வளோ